ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். ஐயா வைகுண்டருக்கு சொல்லக்கூடிய விஞ்சை பகுதி, ஞான உபதேசங்கள். இதில் இரண்டாவது விஞ்சையை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். விருத்தம். வேண்டாம் வேண்டாங்காணிக்கையும் மிகவே வேண்டாம் கைகூலி ஆண்டார் நாராயணர் தனக்கு அனுபோல் வேண்டாம் காவடியும் வேண்டாம் எனவே நிறுத்தல் செய்து வாய்த்த சிறையாய் கவிழ்ந்திருக்க இரண்டாம் விஞ்சை எது மகனே நவில்வேல் மூன்றாம் விஞ்சையதே. இந்த இரண்டாவது விஞ்சையின் மூலம் என்ன சொல்லி வருகின்றார்கள் என்றால், காணிக்கை வேண்டாம், காவடி வேண்டாம், இந்த நாராயணராகி எனக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கு நாம் ஒன்றை உற்று நோக்க வேண்டும். யுகாயுகங்கள் தோறும் நாராயணரே கந்தனாக, திருமலாக, நரசிம்மமாக, ராமனாக, கண்ணனாக, கிருஷ்ணர் என்ற வடிவில் பல ரூபங்களில் தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த காலங்களில் பின்பற்றப்பட்டு வந்த அந்த வழிபாட்டு முறைகள் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த புற வழிபாட்டு முறைகள் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கைவிட வேண்டும். இந்த புற வழிபாட்டு முறைகளால் இறைவனை அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்குள்ளும், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, வைகுண்ட அவதாரம் என்பது ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் முக்தி அருளக்கூடிய அவதாரம். ஏனென்றால் இதற்கு முன்பு அசுரர்கள் கண் தெரியும்படியாக இருந்தார்கள். அவர்களை ஜெயிப்பதற்கு எளிதான விஷயம். அப்போது மக்கள் கடவுளை ஒரு உருவமாக அந்த ஒரு தங்களுடைய மனதிற்கு ஏற்ற வகையிலே ஒரு உருவ வழிபாட்டோடு காக்கும் தெய்வம், நம்மை பாதுகாக்கும் தெய்வம் என்று அந்த அவதாரத்தினுடைய அந்த நிலையை உணர்ந்தவர்கள் சிலையாக வைத்து வழிபட்டார்கள். ஆனால் வைகுண்ட அவதாரம் என்பது கலி அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இந்த கலி என்பது இங்கே ஒரு உருவத்தோடு இல்லை, ஒரு மாயையாக மக்களுடைய உள்ளங்களிலே குடிபுகுந்திருக்கின்றது. இந்த கலியை அழிக்க வேண்டுமென்றால் அம்புக்கணைகளோ ஆயுதங்களோ இல்லை பிற வழிபாட்டு முறைகளாலோ எதாலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் இந்த மந்திர தந்திர வைத்திய வாகடனங்கள், இந்த வழிபாட்டு முறைகள், உச்சாடனம் எல்லாவற்றையும் கலியன் என்ன செய்து விட்டான்? அதாவது அண்டம் நிறை 1008 அண்டம் நிறை தெய்வங்களுடைய மூல சக்தியை கலியன் வரமாக பெற்றுவிட்டான். அப்படி இருக்க அதற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து தான் இந்த கலியை அழிக்க முடியும். அதற்காக இறைவன் இப்போது எல்லா தெய்வ சக்திகளையும் ஒன்றிணைக்கின்ற விதமாக ஆதியில் இந்த தெய்வ சக்திகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக எப்படி ஒரு பரபிரம்ம நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் மீண்டும் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார். அதன்படி அங்கே ஆதியில் எப்படி உருவ வழிபாடுகள் எதுவும் இல்லாமல் புற வழிபாடுகள் இல்லாமல் இருந்ததோ அதே போல மீண்டும் இந்த வழிபாட்டு முறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த காணிக்கை போடுவதோ, காவடி எடுப்பதோ, இறைவனை பார்ப்பதற்காக கைக்கூலி கொடுப்பதோ இவையெல்லாம் கலியுகத்தில் கலியனால் செய்யப்பட்டவை. ஆகவே அவையெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்தால் போதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய தூய்மையான உள்ளத்தில் நான் என்ன செய்வேன்? அமர்ந்து கொள்வேன். உங்களுக்குள் தான் ஐயா சொல்வார்கள், உடலுக்குள் குறியாய் ஒத்துமிக வாழுங்கள், இறைவனை வெளியிலே தேட வேண்டாம், உங்களுடைய உள்ளுக்குள்ளே நான் இருக்கின்றேன். அப்போது நம்ம உள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை காண்பதற்கு புற வழிபாட்டு முறைகள் தேவையில்லை. தூய்மையான உள்ளத்தாலும், தூய சிந்தனையாலும், தூய்மையான செயல்களாலும் இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்பதை இங்கே நமக்கு இரண்டாவது விஞ்சையாக சொல்லி வருகின்றார்கள் ஐயா.